ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன் கேமர். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பிளாக் ஃபுட்டில் இருக்க சேபர் ஸ்வாடை வந்து ஃப்ரீயாகவே தராங்க. அது எப்படி எடுக்கணும், அதுக்கான என்ன பசில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 மினிட்ஸில் வந்து ப்ரெசென்ட் தர போகிறாங்களாம். ஸோ அதனால் அப்படியே ப்ரெசென்ட்டே எடுத்துகிட்டு போயிடலாம் தான் வந்திருக்கோம். அண்ட் அந்த வீடியோ அந்த ப்ரெசென்ட்டு கிறிஸ்மஸ் ஈவெண்ட் பற்றி அந்த வீடியோவில் வந்து என் வாய்ஸே கேட்கல. ஸோ வந்து அதனால தான் வந்து சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரோசன் வில்லேஜுக்கு அப்படியே பின்னாடியே இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரோசன் வில்லேஜ் அங்கே இருக்கா, அதுக்கு அப்படியே பின்னாடியே இந்த ஐலாண்டு இருக்கும் ஃபஸ்ட்டில். ஸோ அங்கே வந்து ஒரு 1 ஹவருக்கும் ப்ரெசென்ட் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, டைமிங்கில் வச்சு போக தேவையில்ல, அவங்களே வந்து நடுவில் போடுவாங்க. ப்ரெசென்ட்டில் போகிறதுக்கு இன்னும் 5 நிமிட்ஸ் இருக்குது, இன்னும் 1 நிமிட் இருக்குதுன்னு போடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ஓகே, டைம் முடிஞ்சோடனே நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். இன்னும் 30 செகண்ட்ஸில் வந்து ப்ரெசன்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிராண்டாக ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வரும், க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இதை சுற்றி விழுந்துடும். ஆனால் அதில் உங்களோட கிஃப்ட்டு மட்டும் அதில் அவுட்லைன் இருக்கும். நீங்கள் அந்த கிஃப்ட்டு மட்டும் எடுக்க முடியும், மற்ற கிஃப்ட்லாம் எடுக்க முடியாது உங்களால். எஸ், இன்னும் 5 செகண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங் இந்த ஒரு பெரிய இது வந்து பாருங்கள், அந்த பெரிய ப்ரெசன்ட் வந்து எல்லாரும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இந்த அவுட்லைன் இருக்கும், அந்த கிஃப்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். இதை பாருங்கள், உங்களால் உங்கள் கிஃப்ட் வந்து ஸ்டோர் கூட பண்ண முடியும். பாருங்கள், ஸ்டோர்துன்னு கொடுத்து அவங்க கிஃப்ட் ஸ்டோர் ஆகிடும். அந்த கிஃப்ட்டு நீங்கள் வந்து இங்கே போய் பார்க்கலாம், ட்ரெஷர்ஸில் போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து அன்காமன் கிஃப்ட்டு. ஸோ அதனால் இதில் அந்தளவுக்கு கிடைக்காது, அன்காமன் தான் கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் ஓப்பன். எஸ் ப்ரோ, வி காட் டைமண்ட். டைமண்ட் தான், இது யாருக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது ட்ராப் பண்ணுறீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோவோடைய மெயின் கண்டென்ட்டுக்கு வந்தாச்சு. பிளாக் ஃப்ரூட்டில் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு லெஜெண்டரி ஸ்குவாட் தராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேர் சேபர். நீங்கள் ஒன் பீஸ் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். இது வந்து சாங்ஸுன்னு ஒரு இருக்காரு, அவரோட ஸ்குவாடு தான் இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே எடுக்கலாம். அது எப்படின்னா, அதுக்கு வந்து லெவல் வந்து 200 இருக்கணும். இதுக்கு 200 லெவல் இருக்கணும். அது 200 லெவல் இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் 200 லெவல் நீங்கள் ரீச் ஆகிடுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் கட்ஸாக ரோல் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து பட்டனு. அந்த பட்டன் மேலே நீங்கள் நின்னீங்கன்னா அது வந்து க்ரீன் கலராக மாறிடும். இது வந்து ஃபஸ்ட்டு பட்டனு. செகண்ட் பட்டன் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும், ஸ்டோருக்கு பாருங்கள். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தீங்கன்னா இந்த புஷ்ஷுக்கு பக்கத்தில் இருக்க மரத்தில் வந்து செகண்ட் பட்டன் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து தேர்ட் பட்டன் வந்து இதோ இங்கே இருக்கும். இங்கே நிறைய பில்டிங் பிளாக்ஸில் உடச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு புஷ் ஒன்று இருக்கும், அந்த புஷ்ஷுக்கு சைடில் ஏதோ இங்கே இருக்கும். இது வந்து தேர்டு பட்டன். 4th and 5th பட்டன் எங்கே இருக்கோன்னா, நீங்கள் வந்து கொரில்லா கிங் இருக்க இடத்துக்கு போயிடணும். அதுக்கு இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கும், அங்கே பாருங்கள் கொரில்லாஸ் இருக்கும். அதுக்கு மேலே இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கு மேலே இங்கே ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். கரெக்டாக இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதே நீங்கள் க்ரீன் கலராக மாற்றிடணும். அண்ட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி வாங்க. உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு போட் வாங்குகிற இடம் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு சைடில் ஏதோ இங்கே இருக்குது பாருங்கள். இது இங்கே வந்து நீங்கள் வந்து க்ரீன் கலர் ஆக்கணும். அவ்வளோதான். இந்த பட்டன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இந்த 6 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனோன்னா கொஸ்ட்டு வாங்குகிற இடத்துக்கு போயிடணும். இங்கே தான் வந்து கொஸ்டெல்லாம் வாங்கணும், அது எல்லாருக்கும் தெரியும். கொஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஏரியா வந்து ஓப்பன் ஆகிடும், அதுக்குள்ளே வரணும்.
அதுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு டைமண்ட் செஸ்ட் இருக்கும். இதில் வந்து லேண்ட் ஆஃப் சாண்ட், அதாவது இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா லேண்ட் ஆஃப் சாண்டில் வந்து அவங்களோட வீடு இருக்கான். நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு கப் ஒன்று எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இந்த டார்ச் எடுத்துக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி சேபர் கொஸ்ட் முடிச்சதுனால என்னால் எடுக்க முடியாது. ஆனால் உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் அந்த டார்ச் எடுத்துக்கிட்டோம். அந்த டார்ச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் சாகக்கூடாது. நீங்கள் செத்துட்டு அந்த டார்ச் வந்து போயிடும். இப்போ நீங்கள் வெளில வந்துட்டு பறந்து போகிறதா இருந்தால் பறந்து போகலாம். இல்லைனா போட் வாங்கிட்டு போகிறதா இருந்தால் போட் வாங்கிட்டு கூட போகலாம். நான் இப்போ எல்லாருக்கும் ஷோ பண்ணணுக்காக நான் போட் வாங்கிட்டே போகிறேன். போட்டை வாங்கியாச்சு. நம்ம போட்டில் வந்து வழி தெரியும்னா நீங்கள் டேரெக்டாகவே அங்கே போயிடலாம். வழி தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா பைரட் ஸ்டார்டருக்கு வாங்க. பைரட் ஸ்டார்டருக்கு போயிட்டு உங்களுக்கு கூப்பிடுவேன். பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கட்டு போனாங்கன்னா ஓகே வந்துட்டோம். பைரட் ஸ்டார்டர் எஸ் கைஸ், பைரட் ஸ்டார்டர் வந்தாச்சு. பைரட் ஸ்டார்டரில் வந்து ஒரு மேப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. பார்த்தா தெரியும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பைரட் வில்லேஜ். இதுதான் இப்போ நம்ம போக வேண்டியது டெசர்ட்டு. டெசர்ட் வந்து பைரட் வில்லேஜுக்கு டேரெக்டாக இந்த சைடில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம டெசர்ட்டுக்கு இந்த சைடு தான் போகணும். அதாவது பைரட் வில்லேஜுக்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். பைரட் வில்லேஜுக்கு லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம டேரெக்டாக போகணும். லெஃப்ட் சைடு பார்த்து போயிட்டே இருக்கணும். போனால் நம்மளால் டெசர்ட் வந்து ரீச் பண்ண முடியும். பாருங்கள் டெசர்ட்டு, அதாவது பைரட் வில்லேஜுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் போயிட்டே இருந்தால் நம்மளால் டெசர்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும். எஸ், நம்ம டெசர்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். நம்ம டெசர்ட்டுக்கு வந்து டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. டெசர்ட்டுக்கு வந்தோடனே இங்கே வந்து நிறைய வீடெல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே மட்டும் தனியாக வந்து ஒரு ஹவுஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஹவுஸ்க்கு தான் நீங்கள் இப்போ போகணும். இந்த குட்டி ஹவுஸ் இல்லை, இது இந்த பாதி இங்கே இருக்க இந்த ஹவுஸ்க்குள்ளே போனால் அவங்களால உள்ளே போக முடியும். இந்த ஹவுஸ்க்குள்ளே அப்போ வந்து கீழே ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வழியே நீங்கள் இப்படி போகலாம். இப்படி போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு டோர் இருக்கும். நீங்கள் அந்த டார்ச்சை வச்சு இந்த டோரை வந்து பேர்ன் பண்ணணும். பேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடலாம். அதாவது இந்த கப்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கோல்டு ஏரியாவுக்கு போய் ஒருத்தனை ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் கோல்டு ஏரியானா எதுன்னு நமக்கே தெரியும். அது வந்து ஃப்ரோசன் வில்லேஜ் தான். ஸோ அந்த கப்பை என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி சேபர் கொஸ்ட் முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் அந்த கப்பை எடுத்துக்கோங்க. அந்த கப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போகணும். ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போகிறது கூட ஈஸி தான் கைஸ். பைரட் ஸ்டார்டருக்கு லெஃப்ட் சைடில் வந்து டெசர்ட் இருக்குல்ல, இப்போது பைரட் ஸ்டார்டருக்கு ரைட் சைடில் ஃப்ரோசன் வில்லேஜ் இருக்கும். உங்களுக்கு நாங்கள் போயிட்டு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் திரும்பி பைரட் ஸ்டார்டருக்கே கூட வரலாம். வந்துட்டு பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து டெசர்ட்டா, இது வந்து பைரட் ஸ்டார்டரு. அதுக்கு பக்கத்தில் 90+ இங்கே வந்து ஒரு ஃப்ரோசன் வில்லேஜ் இருக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ரைட் சைடு போனால் நமக்கு வந்து ஃப்ரோசன் வில்லேஜ் கிடச்சிடும். வாங்க இப்போ நம்ம போகலாம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக பைரட் ஸ்டார்டருக்கு ரைட் சைடு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது போனோடனே உங்களுக்கு அங்கே சைடில் ஷோ ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் கிராஃபிக்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சு விளாண்டா உங்களுக்கு ஐலாண்ட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரோசன் வில்லேஜ். அண்ட் நீங்கள் அந்த கப்பு வச்சுட்டு இருக்கும்போது டெத் ஆகக்கூடாது. டெத் ஆகிட்டால் திருப்பி அந்த கப்பு போயிடும். நீங்கள் திருப்பி போயிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெத் ஆகாமல் இருங்க, இல்லைன்னா பிவிபி சேஃப் இருங்க. ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து டார்க் ஸ்டெப்பு ஃப்ளாஷ் ஸ்டெப்பு, ஆரா,
அப்புறம் டபுள் ஜம்ப்லாம் ஏர் ஜம்ப்லாம் வாங்கியிருப்போம். அந்த அபிலிட்டி டீச்சருக்கு சைடில் வந்து இங்கே வந்து ட்ராப் போட்டோம், வாட்டர் ட்ராப் வந்து உங்களுக்கே இருக்கும். நீங்கள் அந்த கப்பு வந்து உங்களுக்கு காலியாக இருக்கும், அதாவது எம்டி கப்பாக இருக்கும். நீங்கள் அந்த கப்பை வச்சுட்டு லைட்டாக அந்த ட்ராப்பை கரெக்டாக அந்த கப்பில் விட்டுட்டிங்கன்னா அந்த கப்பு ஃபில் ஆகிடும். அந்த கப்பு ஃபில் ஆகிட்டு உடனே நீங்கள் வந்து மேலே வந்துடணும். அந்த கப்பு ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வாட் டீலர்னு அவங்ககிட்ட வந்து ட்ரிப்பிள் காட்டானா அப்புறம் பைப்லாம் விற்பான். அவனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டில் வந்து நீங்கள் இந்த சிக் மேன் கிட்ட அந்த கப்பை கொடுக்கணும். அவனுக்கு வந்து ஹெல்ப் கொடுத்துடலாம். அவன் வந்து தேங்க்யூ, என்னோடய சன் வந்து பைரட் வில்லேஜில் இருப்பான், நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு ரிவார்டு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ நம்ம அவனோட சன் கிட்ட தான் போகிறோம். ஸோ பைரட் வில்லேஜுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஸோ கைஸ், பைரட் வில்லேஜ் வந்து மிடில் டவுனுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த சைடு மிடில் டவுனுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜங்கிள் இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து மிடில் டவுனுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பைரட் வில்லேஜ் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்துடலாம். நீங்கள் மிடில் டவுனுக்கு வந்துட்டிங்கன்னா பைரட் வில்லேஜ் தெரியும். ஓகே, பைரட் வில்லேஜில் வந்து வந்துடலாம். பைரட் வில்லேஜ் வந்துட்டோம். பைரட் வில்லேஜ் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 வீடு ஒன்று இருக்கும். அங்கே ஷெஃப் இருப்பான். அங்கே லாஸ்ட் ரோடு வந்துட்டிங்கன்னா இங்கே இருப்பாங்க சிவன். என் பேர் ரிச்மேனு. நம்ம அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதுனால வந்து தேங்க்யூ. ஆனால் என்னுடைய மணியெல்லாம் ஒருத்தர் ஸ்டீல் பண்ணிட்டான், அவனை நீங்கள் அடித்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறோம். அவனுடைய அந்த அடித்து பண்ண அந்த தீஃப், அவனை அடித்து அந்த வெல்த்தெல்லாம் ஸ்டீல் பண்ண அந்த தீஃப் வந்து அப்படியே இங்கே பின்னாடி வந்தால் இதோ இங்கே இருப்பான் பாருங்க. இது தனியாக சின்னதாக வந்து ஒரு ஐலாண்ட் இருக்கும். இது அவனுக்குன்னே தனியாக வச்சுருப்பாங்க. அவன் பேர் வந்து மாப் லீடர். அந்த மாப் லீடர் வந்து இங்கே தான் இருப்பான். ஸோ இங்கே தான் வந்து நம்ம அவனை அடிக்கணும். இதோ இருப்பாங்க பாருங்க கைஸ், இந்த சின்ன ஐலாண்ட் தான் மாப் லீடர். இதோ இருக்கான் பாருங்க. இந்த இடம் ரொம்ப டார்க்காக இருக்கும் நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா. இப்போது பகல் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட போய் திருப்பி பேச சொல்லுவாங்க. அவங்களே. எஸ், இப்போ நம்ம திருப்பி அவங்ககிட்டயே போவோம், ரிச்மேன் கிட்டேயே. ஓகே, இப்போ நம்ம திருப்பி போய் ரிச்மேன் கிட்டே பேசினா அவன் வந்து நமக்கு வந்து சேபர் பாஸ் இருக்க இடத்துக்கான கீ தருவான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு அந்த கீயை வாங்கிறதுக்காக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அவனை கில் பண்ணதுனால அவனோட வெல்த்தெல்லாம் அவனுக்கே வந்துடுவான். ஸோ அதனால் நமக்கு வந்து தேங்க்யூ சொல்லி ஒரு கீ தருவான் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாருங்கள், இந்த கீ தருவான். பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த கீ. இந்த கீயை வச்சு தான் நம்ம வந்து சேபர் வந்து கில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகிறோம். ஸோ காய்ஸ், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டு ஜங்கிளுக்கே வந்துடணும். ஜங்கிளுக்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் கச்சா இருப்பான் பாருங்க, அவனுக்கு கீழே வந்து நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு கீழே வந்து இங்கே வந்து ஒன்று இருக்குது, ஒரு ரூம் இருக்கும். அது வந்து இப்போ எனக்கு ஓப்பனாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீயை போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தால் இங்கே தான் அந்த பாஸ் இருப்பான். ஸோ நான் உங்களுக்கு சர்வர் ஆஃப் பண்ணி அந்த பாஸ் எப்படி இருப்பான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ், சர்வர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தோற்காம பாருங்க, இவன் தான் சேபர் பாஸ். இவனை நம்ம கில் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்வாடு கிடைக்கும். ஆனால் இவன் வந்து 200 லெவல் இருந்ததுன்னா இவனை கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நான் அவனோட கொஞ்சம் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு அவன் ஈஸி. அவனை கில் பண்ணால் இப்போ வந்து எனக்கு வெறும் மணி மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கில் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா மேஸ்ட்ரி கிடைக்கும். ஐயோ எல்லாரும் சரிப்பா பண்ணிக்கலாம்.
ஓகே மாஸ்டரை கில் பண்ணிக்கிட்டோம் போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஸ்குவாட் வந்து கிடச்சிடும். இதுதான் வந்து அந்த ஸ்குவாடு. இதுதான் அந்த ஸ்குவாடு. இப்போ நான் வச்சு அடிக்கிறேன். ஃபஸ்ட் எபிலிட்டி வந்து இப்படி தான் இருக்கும். அது ஏதோ ஒரு கட்டு மாதிரி அப்படியே போகும். நம்ம அப்படியே போகும் முன்னாடி. இது வந்து செகண்ட் எபிலிட்டி. இதுக்கு வந்து நீங்கள் 125 மேஸ்ட்ரி பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து 50 மேஸ்ட்ரி, செகண்ட் ஒனுக்கு வந்து 125 மேஸ்ட்ரி பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் இந்த வீடியோ.